கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இன்னைக்கு செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறா நின்னடியார் திரு நாமத்தினாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவேல். இன்றைத்தி நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைத்தி நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வலியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமல்ல பதவியே புலு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவியே புலு காலம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது, வானத்துதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ்லாட். சரி, நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய திருப்புகழ் வார்த்தை சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது திருப்புகழ் வார்த்தை. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். அதனுடைய குணாதிசயம், நம்முடைய தேசம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேசம் தான் பலனை கொடுக்கும். இதுதான் திருப்புகழ் வார்த்தை. இதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு தலைப்பு சொல்றேன், இப்படிதான் எழுதிருக்கோம். விசிபிள் சைன், பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட், கண்களால் பார்க்க முடியும். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்பதான் MBBS ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு சில வருஷங்கள் நான் முடிச்சிருக்கேன். ஒரு டாக்டர் எங்க அப்பா ஒரு பேஷண்ட்டை பார்க்க கூட்டிட்டு போனார். சார், இவர் நடக்க மாட்டேங்க சார், கீழே விழுந்துட்டாரு, என்னென்ன தெரியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. எங்க அப்பா பார்த்த உடனே இந்த கால், இந்த இடுப்பு ஹிப் ஜாயிண்ட் உடஞ்சி இன்டர்ட்ரோகான்டர் ஃப்ராக்சர், ஃப்ராக்சர் கால் இப்படி கிடக்குது. லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் நாங்கள் சொன்னோம். அதாவது இடுப்பு உடஞ்சினா இந்த சப்போர்ட் ஒன் ஆடு கிடக்கும் கீழே. எங்க அப்பா பார்த்தோன்னு சொன்னாரு, சார் இது நெக்கா ஃபீமர் ஃப்ராக்சர் சார், பாருங்க சார் லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல இருக்கு. அந்த டாக்டர் கொஞ்சம் அசிங்கமா போச்சு. இந்த விசிபிள் சைன் அவரால் பிடிக்க முடியல. அவர் சொல்றாரு, சார் நான் பார்க்கும்போது காலை நேரம் தான் சார் வச்சிருந்தேன்,
நீங்க வேணா அப்படி கிடக்குது. எங்க அப்பா ஒன்றும் சொல்லல, அவர் முன்னாடி பெரிய கண்ட சொல்றாரு, அவருக்கு இந்த பாயிண்ட் தெரியல, அதனால அப்படியே பூசி முழுகிறாரு பாரு அப்படி அவர் மட்டும் சொல்லல. இதுதான் விசிபிள் சைன். இது ஒரு எங்க அப்பா ஆர்த்தோபெடிஷன் கிடையாது, ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேஸ் பார்த்தோம்னு சொல்லிட்டாரு. நாங்க எக்ஸ்ரே வச்சு பார்த்து சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆக போறேன், இந்த ஹிப் சர்ஜரி எத்தனை நான் பண்ணியிருக்கேன். சரி, இது விசிபிள் சைன்ங்கிறது ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். போன தடவை நான் பார்க்கும்பொழுது வித்தியாசமான நிலங்கள் இருக்கும். அந்த நிலங்கள் 30% கொடுக்கிற ஒரு பூமி இருக்கும், லேண்ட். அந்த 30% பூமி 30% கிடைக்க வைப்பார். அதான் நம்முடைய தேசம். இன்னொரு இடம் இருக்கும் நிலம், அது 60% கொடுக்கும். தஞ்சாவூருக்கு அங்க 60% கொடுக்கும். 100% கொடுக்கறதுக்கு அது இன்னும் ஃபர்டைல் லேண்ட், அது 100 கொடுக்க வைப்பார். சரி, இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நம்ம போன தடவை நம்ம தியானித்ததுலேருந்து திரும்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். யோவேல் 1:10 யோவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 1061. இங்க நம்ம விசிபிள் சைன், ஒரு நிலை இருக்கு, அங்க பலன் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை இருக்கு. அது விசிபிள் சைன் நம்ம பார்க்க போறோம். 1வது அதிகாரம் 10வது வசனம் என்னெல்லாம் குறையும்னா, வயல் வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாகுது. பூமி ஏன் துக்கம் கொண்டாகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது பலனை கொடுத்தா அந்த ஓனர் எல்லாரும் அங்க வந்து ஜாலியா இன்னைக்கு நமக்கு அறுவடை இருக்கு, நமக்கு எவ்வளவு செழிப்பு இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு இந்த கரங்கள், அதாவது ஆண்டவர் விட்டு தூரமா போன மக்கள் சொல்லுவாங்க, என்னுடைய பலன் தான் இதை செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது ரசம் வற்றி போயிட்டு, எண்ணெய் மான்று போயிட்டு. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க, புது ரசம் வற்றி போயிடுச்சு. வற்றி என்னதுங்க, ஒரு காலத்துல இருந்துச்சு. இதான் விசிபிள் சைன். அடுத்து பாருங்க 11வது வசனம், பயிரின் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிட்டு, திராட்சை தோட்டக்காரரே அலருங்கள், வயல்வெளிகள் அறுப்புன்று அழிந்து போயிட்டு. 12வது வசனம் யோவேல் 1வது அதிகாரம் 12வது வசனம், திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரற்று போயிட்டு, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலான வெளியின் கொடிகள் எல்லாம் வாடி போயிட்டு, சந்தோஷம் மனுபுத்திரை விட்டு ஒளிந்து போயிட்டு. இது எல்லாமே விசிபிள் சைன். நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியாது, நாங்க ஒரு காலத்துல விவசாயம் பண்ணணும். நாகர்கோவில்ல எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு. அங்க ஒரு மேனேஜர் ஒருத்தர் பாரு, ஒரு பர்டிகுலர் டைம் இந்த நீங்க பாக்குறீங்களா, இத்தனையா இங்க நடந்துச்சு. தென்னை மரங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அது செத்து போயிருங்கிற நிலைமையில வந்துச்சு. அப்ப நான் வந்து ஒரு அந்த காலத்துல ட்ரிப் இரிகேஷன்லாம் கிடையாது. நான் அந்த கொத்தனார்ட்ட சொல்லி, நம்மகிட்ட வந்து ஒரு 1500 மரம் கொஞ்சம் பேட் ஸ்டேஜில் இருக்கு, ஒரு 1500 மண் பானை வாங்கினேன். வாங்கி அதில் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு விக்கு மாதிரி ஒரு துணியை உள்ள வச்சு அந்த மரத்தினுடைய ரூட்டில் அதை பதிச்சு வச்சுட்டு சம்பளத்துக்கு ஆளை வச்சு அந்த குளத்துல தண்ணி வச்சு தண்ணி எடுத்து கொடுத்தோம். அப்படி நாங்கள் செய்ததுனால அந்த 1500 மரமும் பட்டு போடல. ஆனால் அநேகருடைய மரங்கள் தோட்டல போயிடுச்சு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விசிபிள் சைன் ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னா அதை காப்பாற்ற முடியும். சரி, 17வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவேல் 1:17. அந்த விசிபிள் சைன்ல பார்க்க முடியாத ஒரு காரியம் நடக்குது. இப்ப நான் சொன்னாலும் எக்ஸ்ட்ரா பார்க்க முடியுது. பார்க்க முடியாத விசிபிள் சைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம், விதையானது மண் கட்டிகளினாலே கீழ் மக்கி போயிடுச்சு. இது நீங்க பார்க்க முடியாது, மரமே போயிடுச்சு, தண்ணியே கிடையாது. அந்த விதை பூமிக்கு கீழே இருக்கிறது உயிர் இல்லாம ஆகிப்போச்சு, அதான் மக்கி போயிடுச்சு. பயிர் தீண்டு போயனாலே பண்டக சாலைகள் பாலான கலைஞர்களாக இடிந்து போயிடுச்சு. பெரிய ஆச்சரியமான காரியம். ஒரு கோடவுன் அப்படின்னு ஒன்று இருந்தானா, நம்ம லோக்கலா பார்க்குறோம். ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தார், அவருக்கு விளைச்சல் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவருக்கு ஒரே கவலை, ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி விளைஞ்சிருச்சுன்னு சொல்லி. நான் ஒன்று செய்வேன், என் கலைஞர்கள்லாம் இடிச்சு இன்னும் பெருசா கெட்டி அது இன்னும் நிறைய அதை சேர்ப்பேன். ஆண்டவர் சிரிக்கிறாரு, யூ ஃபூல், யூ ஃபூல், இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஆத்மா
உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் போது உன் நிலைமை என்னன்னு கேள்வி கேட்கிறாரு. ஆனா இங்க அது புதுசா இருக்கு களஞ்சியங்கள்லாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா கட்டி வச்சிருக்காரு. இன்னும் நான் பல வருஷங்கள் இருப்பேன்னு சொல்லி. ஆனா இங்க அதுக்கு சான்ஸே கிடையாது. சரி, இப்ப அடுத்த ஸ்டெப் பார்க்க போறோம். விசிபிள் சைன் 18 வசனம். மிருகங்கள் எவ்வளவாக தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாதனாலே கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதாரமாய் போயிட்டு. சரி, இதுதாங்க அவனுடைய வாழ்வாதாரம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஒருத்தர் எங்க மனைவி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னுடைய பிரதர் இன் லாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க ஓவர் நைட் மல்டி பில்லியனர் ஓவர் நைட். அவங்க தகப்பனா ட்ரிவாண்ட்ரத்தில் கொஞ்சம் வெளி இடத்துல ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் அந்த காலத்தில் அவர் வாங்கி போட்டார். ஆனால் அந்த டெக்னாலஜி பார்க் வந்துருச்சு, மால் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே ஓவர் நைட் அவங்க வந்து பில்லியனாக மாட்டிட்டாங்க. இன்னைக்கு லேண்டுக்கு தான் வேல்யூ. ஆனால் அன்னைக்கு லேண்டுக்கு வேல்யூ கிடையாது. ரியல் எஸ்டேட் ஒன்று கிடையாது, எல்லாமே காடு மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்வாதாரம், ஒருத்தன் கோடீஸ்வரன் மல்டி பில்லியனருங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மிருகத்தை வச்சு. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, வேலைக்காரர் வச்சு தான் அவன் எவ்வளோ பெரிய ஜமீன்தார்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர் அங்கே ஒரு ஆப்பு வைக்கிறார். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அக்கனி வனாந்தரத்திலே மேய்ச்சல்களை பட்சித்தது, ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போயிற்று. வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று, இங்கதான் காசு இருக்குது. நதியின் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று. தண்ணீர் தேவை. மனுஷர்கள் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியும். என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களால என்ன கொண்டு வர முடியாது? தண்ணீர் கொண்டு வர முடியாது. சரி, இப்ப இதை நமக்கு இப்ப இந்த செய்தியை இப்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம் உங்களுக்கு. இனி நம்ம உள்ள போக போயிடும். தலைப்பு கொடுக்குறேன், உள்ளே உள்ள பிரச்சனை. இப்ப எங்களோட ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் ஃபர்ஸ்ட் அதில் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸ்கேனை பாருங்க சார். ஸ்கேன் இருக்கட்டும், நான் பார்ப்பேன். ஆனால் உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறேன். சார், கால் எரியுது. ரைட், பர்னிங் சென்சேஷன் நம்பர் 1. அந்த பர்னிங் சென்சேஷன் என்னால் பார்க்க முடியாது, அந்த பேஷண்ட் தான் சொல்லணும். நம்பர் 2, சார் கால் உழையுது சார். உழையுது. எவ்வளோ நாள் இருக்குது? 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லுவாங்க. நான் அவனுடைய பிரதான கிருபினா கொஞ்சம் ஆயுர்வேத மெடிசன் எனக்கு தெரியும். சந்திரநாதி தைலம், சந்திரநாதி டானிக், சந்தன சாவா, இதெல்லாம் கொடுத்தானா எல்லாம் சரியா போயிடும். இது எதுக்காக சொல்லுன்னா, உள்ளே நடக்கிற ஒரு காரியத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம உள்ள, அது உள்ள என்ன நடக்குது இங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவுக்கு ஏன் மழை இல்லை, ஏன் இவ்வளவு பிரச்சனை? நம்பர் 1, காசு. நம்பர் 1, யோபு 1வது அதிகாரம் 5வது, வெறியரே. இங்கதான் அது வெறியரே. அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கு. பலருக்கு பல வகையான வெறிகளை நான் பார்த்திருக்கேன். விபச்சார வெறியை பார்த்திருக்கேன், வெளிநாடு சுத்தி பார்க்கணுங்கிற வெறியை நான் பார்த்திருக்கேன். இந்த வெறிங்கிறது என்னன்னா, ஒரு திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கைங்க. வெறியரே, ஒரே வார்த்தை மிஸ்டர். விழித்து அழுங்கள். நீ அழுப்பா, நான் ஏன் அழணும்? உனக்கு தெரியாது இதெல்லாம் நடக்க போகுது. தரிசனத்தில் ஆண்டவனை காத்துட்டாரு, நான் பார்க்கிறேன் இதெல்லாம் நடக்க போகுது. நீ நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருக்க. கெட் அப், விழித்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே. திராட்சை ரசம் இது வந்து 2 வகையா காரியம் இருக்கு. திராட்சை ரசம்னு சொல்லி ஒன்று ஹெட்டிங் இருக்குது. ஆனால் வெறியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திராட்சை ரசத்தை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருவாங்க. அது ஃபெர்மெண்ட் ஆகி போதை உண்டாக்குறதா மாற்றுவாங்க. ஆனால் ரெகுலர் திராட்சை ரசம் எப்படி இருக்கும்னா, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வீட்டில் வச்சிருப்பாங்க. அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். யாராவது வெளியூர்லேருந்து வர்றாங்க, வெயிலில் வந்து அப்படி டயர்டாக வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த காலத்தில் ஏசியெல்லாம் கிடையாது. இந்த உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஃப்ரெஷ் திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. அது போதை உண்டாக்க, அது வெறியர்கள் கிடையாது. ஆனால் இவங்க போதைங்கிற ஒரு காரியம் அவங்களுக்கு வேணும். இதுக்காக என்ன செய்றாங்கன்னா, சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்திற்கா நிமித்தம். இதை புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீ போதை கொடுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? புது திராட்சை ரசம் வேணும். அது வந்தா தான் மகனே, நீ அதை என்ன செய்வ? அங்க ஒரு இடம் இருக்குது, யாரும் வரமாட்டாங்க, அதுக்குள்ள நான் பெரிய ஒரு பானை வச்சிருக்கேன், அதுல இந்த புது திராட்சை ரசத்தை ஊத்தி நல்லா மூடி போட்டு சீல் பண்ணி அதுல ஒரு சில காரியங்கள் எல்லாம் போட்டு, அது நான் சொல்றது இங்க தப்பா நினைக்கக்கூடாது, இன்னைக்குள்ள மக்கள் அதுல பேட்டரி, அழுகின வாழைப்பழம் கண்டதெல்லாம் உள்ள போட்டு தான் காய்ச்சுவாங்க சாராயம் வேணும்னா. ஆனா இது அப்படி கிடையாது. இல்லை ஏதாவது போடுவாங்க நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அதுக்காகத்தான் என்ன சொல்றாருன்னா, புது திராட்சை நிமித்த மலருங்கள், அது உங்கள் வாயிலிருந்து விளக்கப்பட்டது. வாயிலிருந்து விளக்கப்பட்டதுன்னா இவங்களுக்கு ரெகுலரா அது வந்துட்டு இருக்குது. திராட்சை செடி நல்லா இருக்குது, பழம் வந்துகிட்டு இருக்குது, ஆளை ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாம் வந்துட்டு இருக்கனால இவங்க குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் இது நிறுத்த போகிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. சரி, 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது உங்கள் வாயிலிருந்து விளக்கப்பட்டது. வாயிலிருந்து விளக்கப்பட்டதுன்னா என்னங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. எனக்கு சொந்தக்கார ஒரு பொண்ணு இருக்கா, அப்படி மாதிரி இருப்பா. அவளுக்கு சாப்பிடணும்னு பயங்கர வெறி. செட்டு அவளுடைய ஃபேவரட் ஃபுட். செட்டுன்னா உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில் செட்டுக்கு ஒரு 7-8 கடைகள் இருக்கு, ஃபேமஸான செட்டு கடைகள். 2 பரோட்டா 3 பரோட்டா போட்டு சால்னா ஊற்றி அது சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணு கரெக்டாக மத்தியானம் நல்லா சாப்பாடு சாப்பிட்ருவான். ஒரு 5 மணிக்கெல்லாம் 2 செட்டு வாங்கிட்டு வச்சுருவான். 2 சாப்பிட்ருவான். நெஞ்ச கறிக்கு உடனே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிருப்பா. அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பா. அதுலேயும் முடியாது, நேராக பாத்ரூம் போவா, வாந்தி எடுப்பா. வாந்தி எடுத்தோன்னே அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிப்பா. கொடுத்துட்டு அடுத்து பிஸா ஆர்டர் பண்ணுவோம். சொல்லுவா, செட்டு இப்பெல்லாம் நம்ம இதில் சரியில்லை, பிஸா சாப்பிடும், அதையும் சாப்பிடுவா. இதுக்கு பேர் தான் வெறி. இதுதான் உன் வாயிலிருந்து விளக்கப்பட்டது. அது ஏன் வெளியில் விளக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒரு காரியம் இருக்குது. வெறிக்கு ஏன் காரணங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். வெறி எடுத்துக்கொள்ளுமா? உன்னத பாட்டு எடுத்துக்கோங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 19வது வசனம். உன்னத பாட்டு 2:15. இப்ப திராட்சை தோட்டத்திலிருந்து ஏன் அவங்களுக்கு பலன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்களால பிரச்சனைனா, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்க. நம்முடைய திராட்சை தோட்டம் பிஞ்சும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. சிறு நரி, குழி நரி, இது 2 யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள இருக்கிற பிரச்சனைங்க. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. சரி, வெளியில தெரியாது. இந்த சிறுநரி குழிநீர்லாம் எங்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன ஒரே வேலை தெரியுமா? போய் பிஞ்செல்லாம் தின்னுட்டு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கோம். வாசிப்போமா? ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். வெளியில தெரியாது. மத்தேயு 12வது அதிகாரம் 43 வசனம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படுகிற பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறல் தேடியும் அது கண்டடையும். அசுத்தா ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது, இவனுக்கு 2 வாழ்க்கை இருக்கு. நான் ஏகப்பட்ட அசுத்தாவோட ரட்சிக்க வர மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நல்லா ஜாலியா இருக்கும். என்ன சொல்றது, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டா எல்லாம் துரத்து விட்டார் ஆண்டவர். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு, இந்த அசுத்தாவிக்கு நினைவுகள் இருக்கு. நமக்கு எப்படி நினைவுகள் இருக்கோ, நான் அடிக்கடி என்னுடைய நினைவுகள் எங்க போகும்னா பிளாஷ்பேக். குல்பர்கா நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம், எப்படி ஜாலியா இருந்தோம், டீ கடைக்கு ஒன்றா குடிக்க போறது, கிளாஸ் அட்டன் பண்ண போறது, மெஸ்ஸுக்கு போகிறது, அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை. இதெல்லாமே பழைய வாழ்க்கை நினைவில் இருக்கிறது மாதிரி இந்த அசுத்தாவையும் ஞாபகம் வச்சிருக்குது எல்லாத்தையும். திரும்ப போய் அவ அதுக்கு தெரியும் என் வீடு எது, அந்த வீட்டுல நான் இருக்கணும். இந்த அசுத்தாவி உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது உள்ள இருந்து என்ன செய்யும்னா,
7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து அங்கே குடியிருக்க அவளை அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கும் சம்பவிக்கும். அப்போ ஒரு குற்றத்தார் இருந்தாங்க, அவங்களால கனி கொடுக்க முடியாது. அவங்களுக்குள்ள குழி நரி குட்டி குட்டி பாவங்கள் உள்ள இருந்து அவங்கள பிரயோஜனம் எல்லாம் ஆக்குது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழி நரி சிறு நரிகள் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 7வது அதிகாரம் 20 மனுஷனுடைய இருதயம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வான்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். இதெல்லாம் உள்ள இருக்க தெரியாது. இது சிறு நரி குழி நரியா உள்ள இருந்து ஒரு மனுஷனை அந்த பாவத்தை செய்ய வச்சு வெளியில தெரிய முடியாத அளவு கொண்டு வரும். ஆனா அவன் வாழ்க்கை டோட்டலா அழிஞ்சு போயிடும். சரி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரை யோவான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பிள் சாய்ந்திருந்த சீசன், ஒரு சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சுட்டி காட்டுகிறார். வாசிப்போமா? 3 யோவான் எடுத்துக்கோங்க, 9வது வசனம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்ராப்பு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கெல்லாம் அந்த வாசனம் தலை சுத்திடுச்சு. தியோத்ராப்புங்கிற ஒரு மனுஷன் அந்த சபையில இருக்காரு. ஆனா அவர் யாரையுமே ஏற்றுக்கொள்ளலைன்னா இதை எழுதும் போது நம்முடைய யோவானுக்கு, அந்த சீஷருக்கு 90 வயதுக்கு மேல இருந்திருக்கும்னு ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. நான் எனக்கு தெரியாது, மோர் தென் 90. அப்படிப்பட்ட ஒரு வயதான ஒரு 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 என்ன சொல்றது சீஷர் எல்லாத்துக்கும் மேல ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினாலே நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி இருதயத்தினரை வாய் பேசு. நீ யாரியா? இயேசு மார்பில் சாஞ்சிருந்த ஒத்துக்க ரெடி கிளடு ரிட்டர்ட் ஆகி போயா. நாங்கெல்லாம் ஏன் நாங்க தான் அந்த சபையை நடத்த முடியும், நீ வயதான ஆளு போயிரு அப்படின்னு பல வகையான காரியங்கள் அந்த ஏஜை வச்சு என்னால மாதிரி நீ செய்வியா, அப்படி பண்ணுவியா, எப்படி பண்ணுவியான்னு வீணான வார்த்தைகளை அலப்பி செய்து வருவதை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் நான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாதன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிற தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். நான் யாரெல்லாம் அப்படியே நெஞ்சில சாஞ்சி, ஓ எவ்வளவு நல்ல ஒரு ஊழியக்காரப்பா, எவ்வளவு நல்ல விசுவாசி, அவர் சொல்லும் போதே என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறார் என்று உன்னை குறித்து சாட்சி சொல்லும்போது நான் மிக சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறான் என்று கேள்விப்படுது இதை விட எனக்கு சந்தோஷம். இப்படி ஒரு குற்றமும் இருக்கிறாங்க. ஆனா குளிநரி, சிறுநரி, தியோத்ராப் இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவனை 11வது நீ தீமையானதை பின்பற்றான், நன்மையானதை பின்பற்றி நன்மையானதை செய்கிறதுனாலே தேவனான உண்டாயிருக்கான் தீமை. தேமேத்ரியு எல்லாரும் ஒரு காய் தேமேத்ரியு, இன்னொருத்த பேரு தியோத்ராப். அப்ப யார் வாழ்க்கையில நிலம் ஆசீர்வதிக்கப்படும் பாருங்க. எப்பவுமே ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவரால் ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. தேவன் நற்சாட்சி கொடுத்த ஒரு மனிதன். சரி, இது போல இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம இதை முடிக்க போயிடும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 10வது வசனம், 13:10 இதெல்லாமே உள்ள இருக்கிற காரியங்கள். இது அவனுக்குள்ள வாழ்ந்து அவன் அப்படியே கெடுத்து ஒன்றும் இல்லாம. 13வது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 8வது வசனம், 7 நான் வாசிக்கிறேன். 6 அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்த பொழுது பர் ஏசு என்னும் பேர் கொண்ட மாயவை தக்கது
பேர்ல இயேசு வர பர் இயேசு, வர் உங்களுக்கு தெரியும் மகன், வர் இயேசு பேரெல்லாம் சூப்பரா இருக்கும். பேர் கொண்ட மாய வித்தக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதனை கண்டார்கள். யூதன் தான், ஆனா வெளியில தோற்றத்துக்கு பார்க்கும்போது தீர்க்கதரிசி மாதிரி இருப்பாரு எல்லாருக்கும், இன்னைக்கு இருக்காங்க, கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் எனும் அதிபதியோட கூட இருந்தான். செர்கியு பவுல் இவனுக்கு ஆசை என்னன்னா, தன்னிடத்தில் இருக்கிற அசுத்தாவி எல்லாம் இந்த நல்ல மனிதனுக்குள்ள போயிடும். பாவம். பைபிள் இவனை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளை இவனுக்கு நீ இடர் உண்டானா உன் கழுத்துல எந்திரக்கல்ல உண்டாக்கி கடல்ல தூக்கி போட்டு அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் இருக்காரு. மாய வித்தைக்காரன் அர்த்தம் கொள்ளும் பேர் உள்ள எலிமா என்பவனை அதிபதிகள் விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி எதிர்த்திருந்தார். விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு காரியத்தை டீச் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நீங்க டைரக்டா அதுல இருந்து போடல, ஏன் நீ ஏசோவை பார்த்தியா, நான் என்ன சொல்றேன், விசுவாசத்துல பார்த்தேன், காட்டு எனக்கு காட்டினா தான் நம்புவேன். இந்த மாதிரி இந்த எடக்கா பேசுற கும்பல் தான் விசுவாசத்துக்கு எதிர்க்கு நிற்கிற ஒரு கூட்டம் நின்றார். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினர் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அந்த ஆவியானவர்களை உற்று பார்க்கும் போது ஆவியானவர் காட்டுறதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் புதுசா ஒரு இடத்துக்கு செய்தி கொடுக்க போயிருக்காரு. பார்த்தா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பிரசங்கத்துக்கு முன்னாடியே மக்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஆவியில நறுவி ஜெபிச்சுட்டே இருக்காராம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் காட்டுறாராம், அவர் கண்கள் திறக்கப்படுதான். பார்த்தா அந்த சீலிங்ல நூற்றுக்கணக்கான பிசாசு தூங்கி அப்படியே ஆடிட்டு கிடக்குறாங்க. அது ஆட ஆட மக்கள் எல்லாம் தூங்குறாங்க. ஆவியானவர் காட்டுறாராம், அதை கடிந்து துரத்து இவங்க எல்லாம் முடிச்சுக்கிடுவாங்க. அது துரத்துற வர இவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் கிடப்பாங்க. இது நடக்குமா என்ன கேட்டீங்கன்னா, நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் ஆலயத்தில், பழைய ஆலயம், இதே ஆலயம் தான், எல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர் வந்தார், உட்கார்ந்தார், தூக்க ஆரம்பித்தார், அப்படியே ஆடுறாரு, டாங் 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 டாங், டங்குன்னு கீழே விழுந்துட்டார். அவர் கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. அவர் எல்லாரும் அவரை தூக்கி எழுப்புறாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு. இன்னொரு நாளைக்கு நல்லா ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தாரு, கர்ச்சீப் எடுத்தாரு, எல்லாத்தையும் தொடச்சாரு, கையை பிடிச்சு தூக்கிட்டாரு. இதெல்லாம் தூங்கி வைக்கிறதுக்கு அசுத்தாவி இருக்கும், பார்க்க தெரியாது. சவுல் எனப்பட்ட பவுல் அதை பார்த்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் பார்த்தா, எல்லா கபடுக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகையனே, கர்த்தருடைய செம்மையான வழியில புரட்டுவதில் ஓய மாட்டாங்க. உள்ள பார்த்து கண்டுபிடிச்சாரு, இல்ல நீ உட்கார்ந்துட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் துரத்துறவன் என்று துரத்திட்டேன். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்தது. சில காலம் சூரியனை காண மாட்டேன், நீ கீழே விழுந்து கிடப்ப. இதாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான வாழ்க்கையை நம்ம வயத்தில் பார்க்கணும். ஒரு காரியம் என்னன்னா எக்ஸ்டர்னல் செழிப்பு. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா கண்ணால பார்க்கலாம், இவன் ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஹாப்பினஸ் இருக்கும். பல வகையான ஆசீர்வாதத்தில் கண்களை பார்க்கலாம். ஆனா ஒரு சொல்ற வாழ்க்கையில டவுன் 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 டவுன். காரணம் உள்ள இருக்கிற பல காரியங்கள், குளிநெறிகள், சிறுநெறிகள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவையும் உள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. நான்கு உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்னலாம் குறை உண்டோ அவைகளை எல்லாம் நீக்கி நாங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.